வயிற்று புண்ணு ஆற்றக்கூடிய பிடிக்கரணையில் மசியல் எப்படி செய்யலாம் பார்க்கலாம் வாங்க. 4 பிடிக்கரணையை வேக வச்சு தோல் உரித்து நான் எடுத்து வச்சுருக்கேங்க. ஒரு கடாயில் நல்லெண்ணெய் 3 டீஸ்பூன் விட்டுக்குங்க. கடுகு ஜீரகத்தை போட்டு வெடிக்க விட்டுக்குங்க. அது பொரிஞ்சதும் சின்ன வெங்காயம் பச்சை மிளகாவையும் போட்டு நல்லா வதக்கிக்குங்க. உங்கள் தேவைக்கேற்ப பூண்டு பல் சேர்த்துக்குங்க. அது கூட எனக்கு 12 பூண்டு பல் தேவைப்பட்டுச்சு, நான் அது கூட சேர்த்து வதக்கிக்கிட்டேன். அடுத்து தக்காளி பழம் ஒரு 3 போட்டு அதையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இந்த பூண்டு வேகிறதுக்காக ஒரு அரை டம்ளர் தண்ணி விட்டுக்குங்க. இது வேகிற கேப்பில் மசியலை நல்லா கையில் எண்ணெயை தடவிக்கிட்டு நசுக்கி விட்டுக்குங்க, இல்லைன்னா அரிப்பு எடுக்கும் கையில். பாருங்கள், இது நல்லா சுண்டி வந்துடுச்சு. அது கூட கொஞ்சம் உப்பு சேர்த்துக்குங்க. அடுத்து மஞ்சள் பொடி கொஞ்சம் சேர்த்துக்குங்க. சின்ன நெல்லிக்காய் சைஸு புளி அதையும் திக்காக கரைச்சி இது கூட சேர்த்துக்குங்க. இப்போ மசிச்சு வச்ச மசியலை இது கூட சேர்த்துக்குங்க. 1 டீஸ்பூன் சாம்பார் பொடி சேர்த்து நல்லா எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்குங்க. பார்த்தீங்களா, நல்லா கொதி வருது. கொதி வந்த கையோட ஒரு சின்ன பிஞ்ச் வெல்லம் போட்டுக்குங்க. இது ஆப்ஷனல் தான், தேவைன்னா போட்டுக்குங்க. இந்த மாதிரி கெட்டி பதத்துக்கு வந்ததும் கொஞ்சம் கொத்தமல்லி தழையை தூவி இறக்கிக்குங்க. அவ்வளோதாங்க, நம்ம அருமையான வயிற்றுப்புண்ணு ஆற்றக்கூடிய மசியல் ரெடி ஆகிடுச்சிங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பாய்.